கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு நாங்க என்ன தெரியுமா பண்றோம்? இன்னைக்கும் துர்க்கம் அனுசரிக்கும், துர்க்கத்தை அனுசரிக்கக்கூடிய செயலாக செய்கிறார்கள். இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, என் மகன் இறந்து விட்டால், என் தாய் இறந்து விட்டால், என் தந்தை இறந்து விட்டால் 3 நாளைக்கு மேல அந்த துர்க்கம் அனுசரிச்சேன்னு வைங்களேன், நான் இஸ்லாமியில். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நபர் பேசுறத பாருங்க. இவர் சிந்திக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இவர் ஷியாக்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்களை விமர்சிக்கிறாரு. அவங்க செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் நிறைய தப்பு இருக்கு, தீ மிதிக்கிறாங்க, பஞ்சா, இந்த மாதிரி விஷயங்கள் மார்க்கத்துல இல்லை. இதுலலாம் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனா ஒரு மனிதருடைய மரணத்தை நினைவு கூறுறது இருக்குல்ல, இது மார்க்கத்துல இருக்கு. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய மரணத்தை பல சந்தர்ப்பங்கள்ல நினைவு கூர்ந்திருக்காங்க. பல வருஷங்கள் கழித்து ஹம்சாவை கொன்ன வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வராரு. அப்போ அவருடைய முகத்தை கூட ரசூல்லா பார்க்கல. இதுல நீங்க நல்ல நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ரசூல்லாவுக்கு அந்த அளவுக்கு ஆழமா ஹம்சாவுடைய மரணம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல வருடங்கள் கழித்து கூட ரசூல்லா அந்த விஷயத்த மறக்கல. இவங்க சொல்றாங்கல்ல, 3 நாளைக்கு மேல துக்கம் அனுசரிக்க கூடாது, அந்த விஷயங்களை நீங்க தட்டி விட்டு உங்க வேலையை பார்க்கணும்னு. ரசூலுல்லா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு மரணிச்சு பல வருடங்கள் கழித்தும் அவங்களுடைய மற்ற மனைவிங்க கிட்ட கதீஜா ரலியோடைய பெருமைகளை, அவங்க இஸ்லாத்துக்காக செஞ்ச தியாகங்களை, அவங்க 2 பேருக்கு உள்ள அந்யுன்யங்களை ரொம்ப அழகா நிறைய தடவை நினைவு கூர்ந்திருக்காங்க ரசூலுல்லா. அப்போ ஒரு மனிதரை நம்ம நினைவு கூறுறதுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்க மார்க்கத்துக்காக செஞ்ச தியாகத்தையும் வச்சுதான் நம்ம நினைவு கூறுவோம். சாதாரண மனிதர்கள் பிறக்குறாங்க, இறக்குறாங்க, அவங்க குடும்பத்துக்காக வாழுவாங்க. அவங்க அத்தா அம்மாவா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம். இவங்க மரணத்தை நம்ம 3 நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அவன் வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கலாம். ஆனா நாட்டுக்காகவும் மார்க்கத்துக்காகவும் பாடுபடக்கூடிய மக்களை நம்ம நினைவு கூறுறோம். இப்ப நாட்டுக்காகன்னு சொல்லும் போது நம்ம கூட சுதந்திர போராட்ட தியாகிகளை ஒவ்வொரு ஜமாத்துகளும் வருஷம் நினைவு கூறுறாங்க. அதுவும் முஸ்லிம் சுதந்திர போராட்ட தியாகிகளை பர்டிகுலரா நினைவு கூறுறாங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, திப்பு சுல்தானு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அப்புறம் கப்பலோட்டிய தமிழன் அவர்களுக்கு காசு கொடுத்த முகமது ஃபக்கீர் அவர்கள். இப்ப இவங்களெல்லாம் நம்ம ஏன் நினைவு கூறுறோம்? வருஷம் இவங்க செஞ்ச தியாகம், நாட்டுக்காக இவங்க செஞ்ச அர்ப்பணிப்பு. அப்போ ஒரு மனிதன் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் மார்க்கத்துக்காகவும் பெரிய லெவல்ல செய்யும் போது அவங்களுடைய மரணம் ஒரு படிப்பினையா இருக்கு, நாம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு. அப்படிதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய படிப்பினையா இருக்கு. ஒரு முஸ்லிம் எப்படி வாழணும், மார்க்கம் சரியும் போது, தீன் வீழ்ச்சி அடையும் போது ஒரு முஸ்லிமுடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மரணம் கர்பலால நமக்கு செய்தியா காட்டுது. இந்த விஷயத்த நீங்க பேச ஆரம்பிங்க, மக்கள் மத்தியில எடுத்து சொல்லுங்க. ஹுசைன் ஏன் மரணிச்சாருன்னு உங்க ஜமாத்துல பேசுங்க. ஒவ்வொரு ஜமாத்துகளும் இந்த விஷயத்த வெளியில பேசுங்க. சத்தியத்தை நீங்க பேசும்போது அவங்க செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது திட்டுறீங்களே தவிர ஹுசைனுடைய தியாகத்தையும் அவர் செஞ்ச மிகப்பெரிய அர்ப்பணிப்பையும் ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி, அதை ரொம்ப ஏதோ அவர் கர்பலாக்கு தேவையில்லாம போனாரு, தேவையில்லாம குடும்பத்தோட போய் மரணிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி கடந்து போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ கூட ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று வைரலா போய்கிட்டு இருக்கு, கர்பலாவை மறப்போம் மார்க்கத்தை பேணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த விஷயங்களை நீங்க கைவிட்டுட்டு ஹுசைன் ஏன் மரணிச்சாருங்கிறத தெளிவா மக்கள் இடத்துல சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அனாச்சாரங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். சத்தியத்தை மக்கள் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இன்ஷா அல்லாஹ்.